வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தி பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்ட யூஸ்ஃபுல்லான 4 விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நம்பர் 1 விஷயம் பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் வாழ்வது. நமது மனது கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இருக்கு, அல்லது வருங்காலத்தில் என்ன நடக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மால் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிக்கவே முடியாது. நீங்கள் நிகழ்காலத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தினாதான் நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். அப்படி செய்தால் நீங்கள் ஒரு அமைதியான வாழ்வை வாழலாம். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நடப்பவற்றை ஏற்றுக்கொள்ளுதல். உங்கள் மனதில் உள்ள வலிகளும் அழுத்தங்களும் பெரும்பாலும் எதனால் விளைகிறது என்றால், நீங்கள் நடப்பவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நினைத்து வருந்துவதுதான். நீங்கள் நிகழ்காலத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படும் தேவையில்லாத வலிகளை குறைத்து கொள்ளலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு இடத்தில் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதை கண்டு எரிச்சல் அடையாமல் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த புத்தகம் படிக்க செலவு செய்யலாம். இதன் மூலம் உங்களது மனது வெறுப்படைவதை தவிர்க்கலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை உங்கள் ஈகோவுடன் அடையாளப்படுத்தி கொள்ளாதீர்கள். நமது ஈகோவின் இயல்பு நம் கடந்த காலத்த நினைவுகளாலும் எதிர்கால எதிர்பார்ப்புகளாலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நமது ஈகோவினால் தான் நாம் இன்று நிறைய வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் நம் ஈகோவுடன் முழுமையாக அடையாளப்படுத்தி கொள்ளும் போது நம் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் எழுகிறது. ஒருவர் உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து கூறினால் உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் வருகிறது. நீங்கள் உங்கள் ஈகோவுடன் அடையாளப்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் பிறர் கூறும் கருத்தை ஆராய்ந்து அதில் நீங்கள் எவ்வாறு வேறுபடுகிறீர்கள் என்று பார்த்து உண்மைத்தன்மை இருந்தால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள். 4வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உள் அமைதியின் சக்தி. நீங்கள் இந்த உள் அமைதியை நிகழ்காலத்தில் முழு கவனம் செலுத்தும் போதுதான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகள் செய்வதனால் இந்த உள் அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த உள்ளமைதி தடையின்றி கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே வர வேண்டும். நீங்கள் இந்த நிலையில் இருக்கும் போது முழு விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். அது உங்களை சிறப்பாக இயங்க வைக்க மற்றும் மன அமைதியை தரவல்லது. நண்பர்களே, இந்த 4 முக்கியமான விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அமைதியான வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி, வணக்கம்.